அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்தியாவோட மிகவும் துயரமான நாளாக கருதப்படுகிறது. அதுவும் குஜராத்தில் இன்று கருப்பு தினமாக கருதப்படுகிறது. அது எதனாலன்னா, இன்றைக்கி மிகப்பெரிய இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஏர் ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. அது வந்துட்டு குஜராத்தில் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானம் சில பல நொடிகளிலிருந்து நிமிஷங்களிலிருந்து அது ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. அது என்ன ஃப்ளைட்டுனா போயிங் 787B 8 ட்ரீம் லைனர் ஃப்ளைட்டு. ஏஐ இந்தியாவோட ஏர் இந்தியாவோட AI 171 ஃப்ளைட் நம்பர். 230 பேர் பேசஞ்சர், 12 பேர் க்ரூ மெம்பர். இன்னொன்று, இது ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் லாங் ஹோல் விண்ட் பாடி ஏர்க்ராஃப்ட் இருக்குது. அதாவது இது மிகப்பெரிய ஏர்க்ராஃப்டாக இருக்குது. இதில் போயிங்கோட ஃபஸ்ட்டு மாடல் 787 மாடல். நண்பர்களே, இதில் மொத்தம் 242 பேர் பயணிச்சிருக்காங்க. அதில் 12 பேர் க்ரூ மெம்பர், 230 பேர் பேசஞ்சராக இருந்திருக்காங்க. இது இந்த ஏர்க்ராஃப்ட் இருக்கிறதுல மிகப்பெரிய ஏர்க்ராஃப்ட். அட்வான்ஸ் மாடலாக இருக்கிற போயிங்கில் 787-8 போயிங்கோட ஃபஸ்ட்டு மாடல். அதில் இந்த மாதிரி கிராஷ் ஆனதுன்னே இந்த போயிங்கோட ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ 7 to 8% டவுன் ஆகிருக்கு அமெரிக்காவில். அதாவது இந்த ஏர்ப்ளைன் இந்த ஃப்ளைட் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி சில மணி நேரத்துலேயே கிராஷ் ஆகிருக்கு. அதாவது எங்கே போகிறதாக இருந்ததுன்னா லண்டனில் கைக்வாட் கேட்விக் ஏர்போர்ட்டு, லண்டன் கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு போகிற விமானம் அதுக்கு இந்த விமானம் குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து லண்டன் காட்விக் ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருந்த விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேலிருந்து புறப்பட்ட சில பல மணி நிமிடங்களிலே இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. இந்த அதோட வீடியோஸ் இந்த இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை ரொம்பவும் பரவலாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் வைரலாகவும் போயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் சீன் மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு. அதாவது ரொம்ப புகமூட்டமாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப வெடி மீன்ஸ் இந்த ஏர்க்ராஃப்ட் போயிங்கோட 787-8 ட்ரீம் லைனர் இஸ் த ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் லாங் ஹோல் விண்ட் பாடி ஏர்க்ராஃப்ட் டிசைன்டு ஃபார் எஃபிஷியன்சி கம்ஃபோர்ட் என்வாயர்மெண்டல் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. இன்னொன்று இது 2008 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரீம் லைனர். இதோட நேம் விண்ட்லி யூஸ்டு பை ஏர்லைன். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, பேசஞ்சரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, உண்மையான பேசஞ்சர் 242லேருந்து 290 வரையும் இருக்கும் இதோட பேசஞ்சர் கெப்பாசிட்டி. அதாவது ஹை டிராஃபிக் அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரூட்டுக்காகவே இந்த ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்சுன்னு ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஃபியூலில் ஃபில் பண்ணியாச்சுன்னா, அதாவது 13,530 கிலோமீட்டர் பாயிண்ட் டு பாயிண்ட். அதாவது இன்றைக்கி கிளம்புன மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அகமதாபாத் டு லண்டன். நடுவில் வேறு எங்கேயுமே இருக்காது, நான்ஸ்டாப் ஃப்ளைட்டாக தான் இருக்கும் இதோட ரேஞ்சு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா built with advanced composite material which make up about the 50% of primary structures. அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போயிங் 787-8 ட்ரீம் லைனர் இந்த ஃப்ளைட் முதலாக ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் இருந்திருக்கு. இந்த விபத்து எப்படி நடந்தது, எதனால் விபத்து நடந்தது, அது இப்போ வரைக்கும் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனால்
வல்லுநர்கள் வந்துட்டு இதுக்கான ஒர்க்கை வந்துட்டு தேடிட்டுருக்காங்க. இதுவரையும் வல்லுநர்கள் சொல்வது என்னென்னா டெக்னிக்கல் ஃபால்ட், ஹைட்ராலிக் லீக், இன்ஜினியரிங் ஃபால்ட்டு இருக்கலாம் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்தில் முன்னாள் முதலமைச்சர் குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர், இந்த விபத்தில் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் குர்பான் இருக்கார். சீஃப் மினிஸ்டர் விஜய் குர்பானி. விஜய் ரூபானி. சீஃப் மினிஸ்டர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி இருந்திருக்காங்க. இந்த கேப்டன் வந்துட்டு சபர்வால், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃபீஸர்ன்ட்டு 2 பேர் போயிருக்காங்க. அதோடு சேர்ந்து 10 க்ரூ மெம்பரும் இருந்திருக்காங்க. இந்த மே டே என்பது ஒரு எமர்ஜென்சி. இந்த ஒரு ஷிப்போ இந்த ஒரு ஃப்ளைட்டோ, இந்த மேடேன்றது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நம்ம ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு அனுப்புறது தான் இந்த மேடேன்றது சொல்லுவோம். எடுத்த உடனே டேக் ஆஃப் ஆகி 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆகிருக்குன்னா அது வந்துட்டு நம்ம இந்தியாவில் நடந்ததில்லை, ஆனால் வந்துட்டு வெளிநாட்டில் நடந்திருக்கு. இந்தியாவில் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. அதுக்குள்ளே டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இந்த போயிங்கோட 787-8 இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறது வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்குது. அது ஏன்னா வந்துட்டு லாங் ரேஞ்ச் ஏர் ஃப்ளைட்டாக இருக்குது. அதனால தான் இது கிட்டத்தட்ட வந்துட்டு 13 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுனால இதோட ஃபியூல் டேங்க் வந்துட்டு ரொம்பவும் பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டு 3 டன் லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்துட்டு ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த டேங்கோட கெப்பாசிட்டி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 30 டன் எரிபொருள் வந்துட்டு கீழே விழும்போது அந்த தீப்பிழம்பு வந்துட்டு அங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் 20 கிலோமீட்டர் வரையும் தெரிஞ்சிருக்கு. இது வந்துட்டு ரெஸ்கியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு. இந்த ஏர் ஃப்ளைட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற இந்த ஃபியூல் வந்துட்டு சீக்கிரமாக வந்து தீப்பற்றி எரியக்கூடிய தன்மையாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த டேக் ஆஃப் ஆகி அந்த விழுந்த அந்த சில பல நிமிஷத்துலேயே வந்துட்டு நொடியிலே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பெரிய தீப்பழமாக வந்திருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களே, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அண்டு ஹோம் மினிஸ்டர், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அண்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சாரும் வந்துட்டு குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரோட நேரடி தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இந்த ரெஸ்கியூ டீம் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் இது எதனால் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அந்த பிளாக் பாக்ஸை வந்துட்டு நம்ம ரெஸ்கியூ பண்ணி அதில் என்ன கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். பிளாக் பாக்ஸ்னால் வந்துட்டு அது கருப்பாக இருக்குன்றது கிடையாது. அது வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் பாக்ஸ். அதாவது வந்துட்டு ஃப்ளைட்டு வந்துட்டு இருக்கிற ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கேப்டன் வந்துட்டு என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க, ஏர் டிராஃபிக் கிட்ட வந்துட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ஆஃபீஸ் கிட்ட என்ன பேசினாங்க, இவர் என்ன பேசினாருன்றதை வந்துட்டு அதில் வந்துட்டு ரெக்கார்டாக இருக்கும். அதை ரெஸ்கியூ பண்ணி இவங்க வந்துட்டு ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அந்த பிளாக் பாக்ஸோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிற கலரில் இருக்கும். அந்த ஃபைட்டர் வந்துட்டு அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கிற ரெக்கார்டாக இருக்குல்ல, இது உள்நாட்டில் இருக்கிற ஃப்ளைட்டாக இருந்தால் இதோட சேதம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இது வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட், அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 13லேருந்து 15 மணி நேரம் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதாகவும் இருக்கும். ஃபியூல் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால இதோட கிராஷிங் லெவல் வந்துட்டு மிகவும் பெருசாக இருந்திருக்கு. அதோட தீப்பிழம்பு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த 2 விமானிகளும் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். இந்த ட்ரீம் லைனர் இந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இருக்கிற டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு ரன்வேக்கு வந்திருக்கு. மறுபடியும் வந்துட்டு இது எதுனால கிராஷ் ஆகிருக்குன்றதை வந்துட்டு
பிஃபோராக இருந்த அந்த டெக்னிக்கல் டேட்டாவை வந்துட்டு மறுபடியும் செக் பண்ண போகிறாங்க. இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு அதுக்கான ஆயத்தமான ஒர்க்கை வந்துட்டு தொடங்கியாச்சு. எப்படி பண்ணாலும் உயிர் போய்விட்டது. இந்த விமான விபத்துன்றது விபத்தை வந்துட்டு எப்படி பண்ணாலும் உயிர் போய்விட்டது. இந்த விமான பாதுகாப்புன்றது உறுதி செய்யப்பட வேண்டும். அதாவது வந்துட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போர்டிங் போட்டுட்டு அது வந்துட்டு 12 hours 15 hours போகிற அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் லெவலில் இருக்கிற டெக்னீஷியன் வந்துட்டு அதோட ஃப்ளைட்டை வந்துட்டு ஃபுல்லாக செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சிருக்கணும். இவங்க எதனால் அதை மிஸ் பண்ணாங்கன்றதை இது வரைக்கும் உறுதிப்படாத தகவலாக இருக்குது. அது கிட்டத்தட்ட வித்தின் ஒரு 2 or 3 hours இல்லாட்டி வந்துட்டு ஒரு நாளைக்குள்ளே வந்துட்டு அதோட தகவல் நமக்கு கிடச்சிடும். அது கிடச்ச பிறகு நான் உங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு போடுறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.